மோனிகா மோனிகா மச்சான் எப்படி இருக்க? வா வா மச்சான், சூப்பரா இருக்கடா. மச்சான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன்டா, சொல்லட்டுமா? கேட்கலன்னா உழுவ போற, சொல்லு. ஐ லவ் யூ என்றேன், செருப்பு பிஞ்சிடும் என்றால் மௌனமாக ஒதுங்கி விட்டேன், பயத்தினால் அல்ல. ஏய் இன்னும் முடியலடா. செருப்பு பெய்ந்தால் வெயில் பட்டு அந்த வெண் பாதங்கள் பூம்பொழுமே என்பதா? டேய் நீ கூட என்ன செருப்பால அடி, ஆனா இந்த மாதிரி கவிதைலாம் சொல்லாத. இந்த வருஷத்துல இருந்து திருந்த ப்ராமிஸ். Promise. ப்ராமிஸ். அவன் ஏ குமார் ப்ராமிஸ் பண்ண. Hey, anila அந்த கெட்ட போக்கு முதல்ல நான் இதுல ப்ராமிஸ் பண்ணலாம். பண்றா மச்சான் எதை விலங்கறங்க? அதான் ஒரு விலங்கால பண்ணு. சரி ப்ராமிஸ். நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வரவங்க பார்த்து குறைக்கூடாது. எப்பா இது பூங்கு பண்ண ஒத்துக்க மாட்டேன். அண்ணா நான் ஒன்றும் பண்ணலண்ணே. அண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா ஓடிட்டான் இவனுக்காடா பெட்டெக்ஸ்ல பின்னங்கால் அடிக்க ஓடியாந்த. ஆமா மச்சான் பார்க்க தரதான்னா சொல்லாம இருக்க. நம்ம 3 பேரை பார்த்து இவன் பைபிளான்னு எதிர்பார்க்கல மச்சான். நான் திமுரு பிடிச்சவன்ல, திமுருக்கே பிடிச்சவன். என்ன மச்சான் தனியா பேசின்னு போறான்? இப்போ பாத்திரம் கழுவ முடியுமா முடியாதா? இவனுக்காடா பயந்து ஓடியாத நீ. எவனையா நம்பாத. 3 நாள் லீவ் வருது, ட்ரிப்பு பிளான் பண்ணுவானுங்க, குரூப்பை ஆரம்பிப்பானுங்க, ட்ரிப்பை கேன்சல் பண்ணுவானுங்க, குரூப்பை கழிச்சிடுவானுங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு உன் கண்ணிலேயே பண்ண மாட்டானுங்க. நம்ம நட்பெல்லாம் நம்மளை விட்டு போறாங்களேன்னு கவலைப்படாத. அது எங்கேயாவது போய் நான் அதை செருப்படி வாங்கிட்டு திரும்ப நம்ம கிட்ட தான் வரும். இப்போதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். மொபைல் மாத்தினால உன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானுங்க, பச்சை போய் சொல்லுவானுங்க, ஏமாந்துடாத. ஆனா உனக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதாடா. பல மணி நேரமா பேசிட்டு இருக்க, கொட்டாவை விடுற. இது வேலைக்கு ஆகுது மச்சான். ஏண்டா ஒன்னே ட்ரிப்புக்கு பிளான் பண்றீங்க, குரூப்பை கிரியேட் பண்றீங்க, எல்லாம் பேசி கேன்சல் பண்றீங்க. இந்த தடவை தான் ஏதோ பிளான் பண்ணி கரெக்டா போகுதுன்னு பார்த்தா இந்த டப்பா வண்டி எடுத்து வந்து உயிரை வாங்குறீங்கடா. சீக்கிரமா ரூமுக்கு போனீங்கன்னா தெய்கின்ற படம் பார்க்கலாம், கேடிவில போடுறான். என்ன மச்சா சொல்ற? உன் தேசப்பட்டிருக்க அலைவிலம் போச்சே. பின்ன அந்த பாட்டை கேட்கும்போது முழு கேளும் தெரியுமா? அதுவும் நான் சோர்வா இருக்கும் போதெல்லாம் அந்த பாட்டு தான் கேட்பேன். நம்பலனா நான் பாட்டு போடுற, கேட்டுக்கோ. அலெக்சா ப்ளே ஜெய்ஹிந்த் மூவி சாங். ஐயோ அலெக்சா, இது நம்ம தாயின் மணிக்கூட சாங் இல்ல. ஆண்டவா இன்னைக்கு பண்ற ஒரு ரீல் ஒழுங்கா வரணும்பா. எப்படியாச்சும் அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஏ மச்சா ரெடியா? மச்சா ஒரு 2 நிமிஷம் மட்டும்டா, ஒரு டைலாக் பேசி பாத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா சிவாஜி மாதிரி பேசுறியா? வாழா டப்பிங்ல பாத்துக்கலாம். ஏடா என்னதான் டப்பிங்ல பார்த்தனாலும் அதுக்கு நான் சேசியமா திட்டுவியா? மாப்ள நம்ம 3ஆவது ரவி ஏற எல்லாரும் அலர் விடணுப்பா. நைட்டெல்லாம் 2 நாளா சவுண்டே இல்லையா? யாரு இந்த நைட் ஷோ போயிட்டு வரனால வச்சுன்னு அவன் அவனேதான். என்னாச்சு? அவனா நேத்தா சூப்புகள்ல பார்த்த மச்சான், ஒரே புலம்புல. இனிமே யாரும் நைட்டு துரத்த போறது இல்லையா? ஏன் என்ன ஆச்சா? நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்ல வந்துக்கிறாங்க. தலைவர் வச்சிருக்காரு, பயந்துருக்கிறாங்க. ஆமா வரட்டுனா லேடிஸ் பயப்பட மாட்டாங்களா? இல்லையா, அங்கதான் ட்விஸ்ட். அந்த ஆள் பயந்துருக்கிறான். அந்த பொம்பளை 30 வயசு ஆகுது, இன்னும் ரோட்ல போற நாய்க்கெல்லாம் பயப்படுறியான்னு கேட்டிருக்கு. 30 வயசுல எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அறந்துட்டுக்கிறான். அப்புறம் அது குடும்ப தகராறாகி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கு போலுக்கு. பையன் வெக்ஸ் ஆகி இனிமேல் நைட்டு வரட்டுறதுன்னு முடிவு இருக்கான். அவங்க சரியா நாயா இருக்கலாம் மச்சான். ஏரியாக்குள்ள திருடம் வரும்போதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வரும்போது வரக்கலாம், யாரும் தங்க வராது. கல்யாணம் பண்ண போற பசங்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு வணிக தினம். பொண்ணு பார்க்க போகணும்னா இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் சொல்றேன்னா இப்பதான் பியூட்டி பார்லர்லாம் மூடி இருக்கும். அதனால பொண்ணோட ஒரிஜினல் முகத்தை பார்க்க முடியும். ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க போல. இல்ல ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓனரு ஏதோ பொடி வச்சு பேசுறியான்னு தெரியுது. என்னந்தா புரியல, தயவு செய்து சொல்லிடுங்க ஓனரு. பந்த வச்சிடும் போல இருக்கு. ஓனரு ப்ளீஸ் ஓனரு.
நீதான் பக்கத்து வீட்டு கலா கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியாமே தெரியாது நினைச்சியா எனக்கு நீ அது நான் இல்ல பாபு. ஏய் போயிட்டு சொல்லாதா, உன்னதான் நான் விரிகுண்டு தேடிட்டு இருக்கானுங்க. ஏன் நீங்க 2 பேர் தான் ஓடணும்னு பேசிட்டீங்களாமே ஊரை விட்டு? ஐயோ இல்ல நான் இல்லாது யாருன்னு தெரியல. நீ நடத்து அந்த நாயை காணுமா, உன்னை போட்டு தரதையே தேடி நிற்காடி. என்ன ரெடியா இருந்துக்கோ, எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற. எல்லாம் உன் ஃப்ரெண்ட் இருக்கானே குமார், அவன் தான் சொன்னான். நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க, உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் அமைதியா எங்ககிட்ட கொடுத்துரு. ஆமா மெய்யாலுமே நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க. பிஸ்கெட்டு கூட போதும். ஆமா ஆனா 2 பிஸ்கெட் பாக்கெட் வேணும். கொடுக்கலன்னா என்ன அவனே தெரியாது பாத்துக்கோ. ஆமா ஞாபகம் வச்சுக்கோ, அப்பளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு. ஒன்னுதான் இருக்கு. பரவாயில்ல குரு, நான் தாங்க தாத்தா சமாச்சு. அடே நாசமா போனோடே, நானும் தாத்தா தாண்டா. அவனை நிகரா பேசுறேனே பாக்குறே நீ. நம்மளோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு சீக்கிரமா திருநதே கிடையாது. திருநாய்களை பிடிச்சிட்டு போனது யாருக்கு சாதகமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எந்த சிசிடிவில சம்பவம் நடந்தது அப்படின்னு தான் பாப்பீங்க. திருநாய் என்ற சம்பவத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அலர்ட் பண்ணோம். சொன்னா முட்டா பையன் வாங்க.